ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இன்ஜின் ட்ரபிள், அதாவது ஆர்கே நாராயண் எழுதிய இன்ஜின் ட்ரபிள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு புவர் ஆர்டினரி பர்சன் இருக்கான். அவனுக்கு ஒரு லாட்ரியில் ஒரு இன்ஜின் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு அவன் அதை லக்கியாக ஃபீல் பண்ணுறான். பட் போக போக அது எவ்வளோ பெரிய பேர்டனாக இருக்குது, அதிலிருந்து அவன் எப்படி வெளியே வரான் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ஷார்ட் ஸ்டோரியுமே. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கே நாராயணோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆர்கே நாராயண் 1906 to 2001 was one of the most celebrated Indian writers in English. His full name was Rajpuram Krishnaswamy Narayanaswamy. He is famous for creating the fictional South Indian town of Malgudi, which seems as the setting of many of his novels and short stories. Narayan writing is known for its simple language, gentle humor, realistic characters and vivid portrayal of ordinary Indian life. அதாவது இந்த நாராயண் பார்த்தீங்கன்னா 1906 பிறந்திருக்காரு, 2001 இறந்துட்டார். இவர் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்காரு இந்தியன் ரைட்டர்ஸில். அண்ட் இவங்க இங்கிலீஷ் ரைட்டர், இந்தியனில் ஒரு இங்கிலீஷ் ரைட்டரை இவர் ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஃபுல் நேம் ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயணசுவாமி இவரோட ஃபுல் நேமு. இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் ஒரு ஃபிக்ஷனல் சவுத் இந்தியன் டவுன் இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே இந்த மால்குடி அப்படின்ற டவுனில் தான் நடக்கும். ஒரு டவுனுக்கு இவரே போலியாக ஒரு இமேஜினேஷன்லேயே பேர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அவரோட பிளேஸ் எல்லாமே இதே செட்டிங்கில் தான் நடக்கும். இந்த மால்குடி அவரோட ஸ்டோரியில் எந்தெந்த ஊரில் ஒரு ஊர் இருக்கும்ல, அந்த மாதிரி இவரோட ஷார்ட் ஸ்டோரி நடக்கிறது எல்லாமே இந்த மால்குடி அப்படின்ற ஒரு டவுனில் தான் நடக்கும். தென் இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். தென் ரியலிஸ்டிக் அண்ட் ஜென்டில் ஹியூமர், நல்லா நகைச்சுவையாகவும் இருக்கும், ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸாகவும் இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே ஆர்டினரி பீப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தாங்க இவங்களுடைய நாராயணோடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு. இப்போ இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த இங்கிலீஷ் டீச்சர், த கைட், மால்குடி டேஸ், இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். இப்போ ஹி ரிசீவ்டு மெனி ஹானர்ஸ், இவர் நிறைய மரியாதைகளை பெற்றிருக்காரு, இன்க்ளூடிங் த பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன். இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான அவார்டு, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன், இது ரெண்டுத்தையுமே பெற்றிருக்காரு. டுடே ஹி ரிக்ரேட்டட் அஸ் ஒன் ஆஃப் த பியோனியர்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இவர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இவர் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு மனுஷனாக இருக்கார். இப்போ இந்த இன்ஜின் ட்ரபிளோடைய ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம். இன்ஜின் ட்ரபிள் இஸ் அ ஹியூமரஸ் ஷார்ட் ஸ்டோரி பை ஆர்கே நாராயண். இந்த இன்ஜின் ட்ரபிள்ன்றது ரொம்பவே நகைச்சுவையான ஆர்கே நாராயணனுடைய ஒரு சிறுகதை ஷார்ட் ஸ்டோரி. எ ஸ்டோரி ரிவீல்ஸ் அரவுண்ட் அ மேன் ஹூ வின்ஸ் அ ரோட் இன்ஜின். இந்த ஸ்டோரி எதை பற்றினா, ஒரு நார்மல் பர்சன் ஒரு லாட்ரியில் ஒரு ரோடு இன்ஜினை பெறும், அவனை சுற்றி நடக்கிறது தான் இந்த இன்ஜின் ட்ரபிள். அஸ் அ ப்ரைஸ் இன் அ லாட்ரி, அது ஒரு லாட்ரியில் கிடைக்கிது. டூரிங் எ டவுன் எக்ஸிபிஷன் அட் ஃபர்ஸ்ட் ஹீ ஃபீல்ஸ் லக்கி. அவன் ஃபஸ்ட்டு அந்த இன்ஜின் கிடைக்கும்போது ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறான், ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிறான், ரொம்ப ஆர்வமாகறான். பட் ஹீ சூன் ரியலைஸ், அவன் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறான், that the huge machine is more of a burden than a blessing. என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இது ஒரு blessing, ஒரு சந்தோஷப்படுறதை விட இது ஒரு பேர்டன், இவனுக்கு ஒரு பாரமானது தான் இந்த இன்ஜின் அப்படின்றத லேட்டராக இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். The owner has no place to keep the engine and no money to move it. அந்த நெரேட்டர், அந்த ஓனர் இருக்கான்ல, அந்த இன்ஜினோட ஓனர், இப்போ அவன் தான், அவனுக்கு அது மணி கிடையாது, அதை நவுத்துறதுக்கு மணி கிடையாது, இடமும் கிடையாது. அந்த இன்ஜினை வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸும் அவங்ககிட்ட இல்லை, அதை நவுத்திட்டு போகிறதுக்கான தேவைப்படுற காசும் அவங்ககிட்ட இல்லை. The execution authorities insist that he remove it. அந்த அவனுக்கு அந்த லாட்ரியில் அந்த ப்ரைஸ் கிடச்சிருக்கும்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உடனே இதை எடுத்துகிட்டு போகணும், இதை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா அது அவனுக்கு போயிடுச்சு, அதை அவன் எடுத்துகிட்டு தானே போய் ஆகணும், அதனால அதெல்லாம் சீக்கிரமாக ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட்டிங் அ சீரீஸ் ஆஃப் ப்ராப்ளம், அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஹீ ட்ரை வேரியஸ் மெத்தட்ஸ், அவன் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்குறான், நிறைய ஐடியாஸ் பண்ணி பார்க்குறான். டு கெட் அ ரீட் ஆஃப் என்ஜின், அந்த இன்ஜினை நவுத்துறதுக்கு அவன் நிறைய ஐடியா பண்ணுறான். இன்க்ளூடிங் ஹியரிங் அ ஒர்க்கர்ஸ் அண்ட் ஈவன் ஆன் எலிஃபண்ட், நிறைய வேலையாட்களை வச்சு ட்ரை பண்ணுறான், நிறைய எலிஃபண்ட்ஸ்களை வச்சு ட்ரை பண்ணான். டூரிங் ஒன் அட்டம், அப்போ ஒரு அட்டம்ப்ட் நடக்கும்போது, ஒரு அட்டம்ப்டில் இந்த எலிஃபண்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணும்போது, த இன்ஜின் டேமேஜஸ் அ காம்பவுண்ட் வால். அந்த இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய காம்பவுண்ட் செவுரு இருக்கும், அந்த செவுரை அந்த இன்ஜின் டேமேஜ் பண்ணிடுது. யூஸிங் ஃபர்தர் ட்ரபிள் அண்ட் லீடிங் டு அ லீகல் இஷ்யூ.
அந்த செவுரு இது பண்ணதுனால அந்த ஓனர் என்ன பண்ணிடுறான்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் அவன் வந்து ஜெயிலுக்கும் போகிறான். ரொம்ப அவனுக்கு நிறைய ஃபைன்ஸ் வருது, நிறைய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அந்த வால் இடிஞ்சதுனால. அட் த சேம் டைம் அவன் ஒய்ஃபும் அவனை விட்டு போயிடுவாங்க. ஆஃப்டர் மெனி காமிக் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் இன்சிடென்ட்ஸ் த ஓனர் ஃபைனலி ஃபைண்ட்ஸ் அ வே அவுட் ஆஃப் ஹிஸ் டிஃபிகல்ட்டிஸ். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறான், ரொம்ப நிம்மதி இல்லாமல் போகிறான், நிறைய வருத்தப்படுறான். பட் ஃபைனலி அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியும் அவன் கண்டுபிடிக்கிறான். The story humorously shows how unexpected good fortunes can sometimes create greater problem. இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ தான் ஒரு குட் லக் கிடைச்சாலும் அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் ஃபைனலாக அந்த ப்ராப்ளம்லேருந்து அவன் எப்படி வெளியே வந்திருப்பானா, அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நாளாக ஒரு கிணறு வந்து மூடாமல் கிடக்கும். பட் அது கவர்மெண்ட்டே அதை மூட ட்ரை பண்ணுவாங்க, பட் முடியாது. ஒரு பூகம்பம், ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபேட் ஒரு விதியின் காரணமாக ஒரு பூகம்பம் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த பூகம்பம் என்ன பண்ணுன்னா, அந்த இன்ஜினை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிணத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து அந்த இன்ஜினும் அந்த கிணறும் ஒரு வாட்டர் கேனில் போட்ட மூடி மாதிரி ஃபிக்ஸ் ஆகி அந்த கிணத்தை மூடிடுது. ஸோ இதனால் கவர்மெண்ட் அவனுக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணுது, நிறைய ஃபைன் அமௌண்ட்ஸ் கொடுக்குது, நிறைய அவனுக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ இதனால் அவன் எல்லா டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறான். இப்படி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி எண்ட் ஆகுது. இதோட தீம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐரணி ஆஃப் லக் அண்ட் ஃபேட், humorous and satire, human struggles in everyday life, unexpectedly consequence of good fortunes. இதுதான் இப்போ இதோடைய மாரல் அப்படின்னு, இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what appears to be a blessing may sometimes become a burden. ஒரு சில லக் என்ன தான் நமக்கு ரொம்ப வந்து நம்ம ஒரு எக்ஸைட் ஆகுறது கிடைக்கும், அட் த சேம் டைம் அதுவே நமக்கு ஒரு பாரமாகவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த சம்மரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம இன்ஜின் ட்ரபிளுடைய ஃபுல் டீட்டெயில்டு சம்மரி பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.